எனக்கு அவங்க 2 பேரோட மன நிம்மதியும் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அதை கெடுக்க மனசு இல்லாம தான் இப்போதைக்கு உண்மையை சொல்ல மனசு இல்லாம நான் போய் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் உண்மை தெரியறப்போ தெரியட்டும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம அவரெல்லாம் அவரோட அம்மாவே என் வயித்துல குழந்தையா வந்து பிறக்க போறதா நம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்ற குற்ற உணர்ச்சி எனக்கு கொலையா கொல்லுதுக்கா. ஏன்னா எங்க அம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னு தெரியல. இதெல்லாம் நினைக்கிறதுக்கு என் தலையில சுத்துது. தமிழ், இந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் மோகனா அத்தை அதை யாருக்கும் சொல்லாம அதை ஏன் மறைச்சாங்கன்னு உன்கிட்ட தான் அதுக்கு காரணம் சொல்லியிருக்காங்கல்ல. எனக்கு என்னமோ அது எல்லாமே வாஸ்துவமா தான் படுது. இந்த குழந்தை ஒண்ணுதான் சேது ஐயாவோட சந்தோஷமே. சேது ஐயாவோட சந்தோஷம் தான் பெரிய ஐயாவோட சந்தோஷமே. அப்படி பாக்குறப்போ இந்த வீட்டோட மொத்த சந்தோஷமே உனக்கு பிறக்க போற குழந்தைய நம்பிதான் இருக்கு. இப்ப குழந்தை இல்லைன்னா சேது ஐயா மாமான்னு இந்த குடும்பத்துக்கே சந்தோஷம் இல்லாம போயிடும். அதனால அத்தை சொன்ன மாதிரி இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆனா இவ்ளோ பெரிய விஷயத்தை எப்படிக்கா மறைக்கிறது? எவ்வளவு நாள் முடியுதோ அவ்வளவு நாள் இதை மறைச்சு வைக்க பாப்போம்.